வணக்கம் வியாபார நண்பர்களே, நான் உங்கள் முகுந்தன். காம் ஒர்க் கோச். அது என்ன காம் ஒர்க்? அமைதியாக வேலை செய்யும் பொழுதுதான் நம்முடைய மூளை சிறப்பாக செயல்படும். நம்முடைய செயல்திறன் அதிகமாக உங்களின் ஊழியர்களை திறன்மிக்கவர்களாக, செயல்திறன் மிக்கவர்களாக மாற்ற வேண்டும் என்றால் அவர்கள் அமைதியாக வேலை செய்ய. இன்று நான் உங்களிடம் பேசப்போவது ஒர்க் ப்ரெஷர். The silent productivity killer in modern business. உண்மை. என்ன நடக்கிறதுன்னு தெரியாம நம்முடைய தொழில்களை முடக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த ஒர்க் ப்ரெஷர். பொதுவாக அழுத்தம் கொடுக்கப்படும் பொழுதுதான் சிறப்பாக செயல்படுவார்கள் என்று எண்ணம் நம்முடைய அனைத்து வியாபார நண்பர்களிடமும் இருக்கிறது. அது உண்மைதானா என்று பார்க்கும் பொழுது நான் வழக்கமாக சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, ப்ரெஷர் மேக் டைமண்ட்ஸ், டெட்லைன் டிரைவ் ரிசல்ட்ஸ், நோ ப்ரெஷர் நோ க்ரோத். இதெல்லாம் பொதுவாக நம்முடைய வியாபார சர்க்கிள்களில் பேசக்கூடிய வார்த்தைகள். அது உண்மைதானா? அழுத்தம் கொடுத்து கொண்டே இருந்தால் ஊழியர்கள் சிறப்பாக செயல்படுவார்களா, அல்லது அவர்களுக்கு அழுத்தத்தை உருவாக்கும் செயல்பாடுகளால் அவர்களின் வேலைத்திறன் அதிகரிக்குமா என்றால் நிச்சயமாக இது கேள்விக்குறிதான். பொதுவாக ஒரு கேள்வி உங்களிடம் கேட்கிறேன். எத்தனை பேர் இன்று பிஸியாக இருக்கிறேன் என்று நினைக்கிறீர்கள்? நாம் ஒவ்வொருவருமே பிஸியாக இருப்பதாகத்தான் சொல்லிக் கொள்கிறோம். டைமே பத்துறதில்ல, எப்போதும் பிஸி தான். இந்த வார்த்தை நம்மை பெருமை அடை செய்கிறது. உண்மையில் இந்த வார்த்தை நமக்கு நல்லதை செய்கிறதா? பிஸியாக இருக்கிறீர்கள், சரி. நீங்கள் அவ்வளவு பிஸியாக இருப்பதனால் உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி, அதாவது உற்பத்தி திறன் அதிகரித்திருக்கிறதா? உங்கள் வியாபாரம் வளர்ச்சி அடைந்திருக்கிறதா? நீங்கள் எதிர்பார்த்த செயல்கள் நிறைவேறி இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். நிச்சயமாக 90% பேர் இல்லை என்றுதான் கூறுவார். அதில் நீங்களும் ஒருவர் தானே? வெறும் பிஸியாக இருப்பதோ அல்லது அழுத்தம் கொடுப்பதனாலேயோ ஒரு வேலை சிறப்பாக செய்து முடிக்கப்பட்டுவிடும் என்று நம்பினால் அதுதான் நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு. இதை ஒவ்வொரு தொழிலதிபரும், ஒவ்வொரு தொழில் முனைவோரும், ஒவ்வொரு வியாபாரிகளும் செய்கின்றார். வேலைப்பளு என்பது சிறந்த வேலை திறனை, பர்ஃபார்மன்ஸை அதிகரிக்கும் என்று நினைக்கிறோம். உண்மையில் அன்மேனேஜ்டு ஒர்க் ப்ரெஷர், அதாவது சிறப்பாக திட்டமிட்டு செயல்படுத்தப்படாத வேலைப்பளு அவர்களின் உற்பத்தி திறனை பாதிக்கும். ஒரு ஊழியரின் உற்பத்தி திறன் பாதிக்கப்படும் போது அது அவரை மட்டும் பாதிப்பதில்லை, அவர் சார்ந்த குழுவை பாதிக்கிறது. அதன் மூலம் அவர்களின் நிறுவனம் பாதிக்கிறது. கடைசியில் ஒட்டுமொத்த நிறுவனத்தின் உற்பத்தி திறனும் செயல்திறனும் வளர்ச்சியும் பெரிதாக பாதிக்கிறது. இது குறித்து நாம் விரிவாக நாளை பார்க்கலாம். ஒர்க் ப்ரெஷர் எந்தெந்த விதத்தில் உங்கள் நிறுவனத்தை பாதிக்கும் என்பதை தெளிவாக கூறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் முகுந்தன், காம் ஒர்க் கோச்.